என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோயா நல்ல வெந்நீர்ல போட்டு ஒரு 20 உருண்டை நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, இது 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் 6, ஒரு இஞ்சி துண்டு, ஒரு வெங்காயம், 1 கப்பு புதினா, 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்ப என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துண்டு அதுல ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய், அடுத்து நெக்ஸ்ட் இஞ்சி துண்டு, கடலைப்பருப்பு, மிளகு, 1 ஸ்பூன் தூள் உப்பு. இத இப்ப நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துன்னு வரணும். பாருங்க, கெட்டி அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்ப இது கூட மீல் மேக்கர் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போறோம். இதுல வாட்டர் ஆட் பண்ணல, ஏன்னா மீல் மேக்கர்ல வாட்டர் இருக்கும், அதனால நம்ம வாட்டர் ஆட் பண்ணல. இப்ப அரைச்சு எடுத்துன்னு வரலாம். தண்ணி விடாம நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இது ஒரு அகலமான பவுலுக்கு இதை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இந்த அகலமான பவுல்ல இதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இப்போ பொடியை நம்ம எடுத்து வச்சுட்டுருங்க. புதினா, பொடியை நறுக்கி எடுத்துருங்க. வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து வடை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். மாவு ரெடி ஆயிடுத்து. இப்போ வடை தட்டலாம். இத மாதிரி வடையா தட்டி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்க, வடை நல்லா வெந்துட்டு இருக்கு. நம்ம சாதாரணமா மசால் வடைன்னா கடலைப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அதோட நம்ம சோயா உருண்டை ஆட் பண்ணிருக்கோம். சோயா எண்ணெய் நம்ம பிரியாணிலயோ அல்லது சும்மா வறுவலாவோ செஞ்சு கொடுப்போம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காது. இத மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துடுத்து. இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டியான ரொம்பவே வித்தியாசமான சோயா வடை ரெடி ஆயிடுது. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.